மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் புகுந்ததில் நல்லாடை, அரசூர், கொத்தங்குடி பகுதியில் உள்ள சுமார் 2500க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பயிர்கள் இடுப்பளவு நீரில் மூழ்கியுள்ள நிலையில் வயல்கள் ஏரி போல காட்சியளிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பண்ணி ரொம்ப கஷ்டத்துலையும் பல பிரச்சனை இது பண்ணி இப்போ அதாவது குடும்பத்தை தாண்டி மட்டும் தான் பாக்கி இருக்கு. பாக்கி எல்லாமே இழந்திருக்கோம். இப்போ அடிப்படை இது ஆதாரம் கூட எங்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இது போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம், முழு நிவாரணம் அளிக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க உடனே வந்து பார்த்துட்டு இது கொஞ்சம் வடிஞ்சிட்டுனா 4 சென்ட் மேலே பச்சை அடிக்குது. ஒரு பதறு தான், ஒன்றுமே இருக்காது, எல்லாமே தொண்டை கதில் நிற்குது. அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே பார்த்து முழு நிவாரணம் அளிக்கணும். ஒவ்வொரு ஏக்கருக்கும் 35,000 to 40,000 வரை நாங்கள் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டத்துலையும் பல பிரச்சனை இது பண்ணி இப்போ அதாவது குடும்பத்தை தாண்டி மட்டும் தான் பாக்கி இருக்கு. பாக்கி எல்லாமே இழந்திருக்கோம். இப்போ அடிப்படை இது ஆதாரம் கூட எங்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இது போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம், முழு நிவாரணம் அளிக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க உடனே வந்து பார்த்துட்டு இது கொஞ்சம் வடிஞ்சிட்டுனா 4 சென்ட் மேலே பச்சை அடிக்குது. ஒரு பதறு தான், ஒன்றுமே இருக்காது, எல்லாமே தொண்டை கதில் நிற்குது. அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே பார்த்து முழு நிவாரணம் அளிக்கணும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மிக கனமழையானது பெய்து வந்தது. தற்போது இன்று ஒரு நாள் மட்டும் மழை பொழிவு இல்லாமல் இருக்கிறது. இதனால ஆறுகளில், வாய்க்கால்களில் முழு கொள்ளலுடன் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில தரங்கம்பாடி தாலுகா நல்லடை காவல் சோதனை சாவடி அருகே நண்டலாற்று கரை வழிந்தும் கரையின் உடைப்பு ஏற்பட்டும் நண்டலாற்றில் சென்ற வெள்ள நீர் விவசாய நிலையங்களுக்குள் புகுந்துள்ளது. இதனால நல்லடை, கொத்தங்குடி, விலாகம், அரசூர் ஊராட்சிகளில சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 5000 ஏக்கர்ல 2000 ஏக்கர் வெள்ள நீர் மூழ்கி சூழ்ந்திருக்கிறது. மேலும் இந்த தண்ணீரானது இன்னும் 2000 ஏக்கர், 2500 ஏக்கருக்கு சூழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால விவசாயிகள் இடுப்பளவு நீரில் மூழ்கிய பயிர்களை வயலில் இறங்கி எடுத்து காண்பித்தும் வேதனையுடன் தெரிவிக்கிறாங்க. பயிர்கள் மூழ்கிய விவசாய நிலங்கள் முழுவதும் ஏரி போல காட்சி இருக்கிறது. அந்த காட்சியை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் மங்கநல்லூர், மலக்குடி, எடக்குடி, பெரம்பூர், இந்த சேத்தூர் வழியாக ஒரு வாய்க்கால்களும் முறையாக தூர் வராததால அங்கு உள்ள தண்ணீர் இந்த நண்டலாற்றில் கலப்பதாலும் இந்த நண்டலாற்றில் முழு கொள்ளளவு நீர் தங்கள் பகுதி விவசாய நிலத்துக்குள் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றாங்க. ஆண்டுதோறும் இப்பகுதியில் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் அதிமுக காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போதும் பார்த்தார். அதே போல தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினும் கடந்த ஆண்டு பார்வையிட்டு சென்றார். ஆனாலும் எங்களுக்கு முறையாக இன்சூரன்ஸ் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் மிகவும் வேதனை தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.